தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் கூட்டமைப்பு திமுக கூட்டணிக்கு ஆதரவு. தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் தர்காக்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகங்களின் சார்பாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமூக நல்லிணக்கம், மதசார்பின்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் நலனை காக்கும் நோக்கில் திமுக கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக எங்களது ஒருமித்த முடிவை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக அரசின் கடந்த கால நடவடிக்கைகள், குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மத உரிமைகள் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் எடுத்த முயற்சிகள் எங்களை உறுதியாக நம்பிக்கை கொள்ள செய்துள்ளன. மேலும் நாட்டில் மத நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் திமுக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது எங்களது ஆதரவை உறுதிப்படுத்துகிறது. எனவே வரவிருக்கும் தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட அனைத்து தர்காக்கள், ஜமாத்கள் மற்றும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். எங்களுடைய தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்சம் பேர் இருப்பாங்க சார், எங்களுடைய எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து. ஸோ எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலை. எதிராகவும் இருந்ததில்லை, ஆதரவும் தெரிவித்தது கிடையாது. காரணம் என்னென்னா, நாங்கள் ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கமாக தான் செயல்பட்டு வந்துட்டு இருந்தோம். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ, கொரோனா காலத்து இருக்கட்டும், புயல் இடர், அப்போல்லாம் நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் மக்களுக்காக. எல்லா சமய மக்களுக்காகவும் வேலை செய்வோம். எந்த மக்கள் அந்த மக்கள் கிடையாது. எங்களுடைய இயக்கம் என்பது எப்படின்னா, எல்லா சமய மக்களுக்குமான இயக்கம் தான். தர்காக்கள் சம்மந்தப்பட்டு நாங்கள் இயங்குவதால் தர்காக்கள் ஜமாத்துன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம். ஏன் இந்த ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க சார். இந்த ஆதரவு நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா, நாங்கள் அதுவும் கடைசி கட்டத்தில் நாங்கள் கொடுக்குறோம். ஏற்கனவே நிறைய பேர் முன்னாடி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஏன் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகணும்னா, தமிழகத்தை எப்படியாவது ஒரு இரத்தக்காடை ஆக்கணும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைதியை சீர்குலைக்கணும், தமிழகத்தில் எப்படினாச்சும் கால் ஊன்றி இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எப்படியாவது அடக்கி ஒடுக்கி விரட்டி வெடிக்க வேண்டும் சொல்ல நினைக்கக்கூடிய பாசிச இந்த அதாவது இஸ்லாமிய விரோத சித்தாந்தம் கொண்ட இயக்கங்களுக்கு எதிராக இப்பொழுது இந்தியாவிலேயே களமாடக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ அதனால் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் முழுமையாக ஆதரவை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக சார், பேர் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இப்போ திருப்பரங்குன்றம் மேட்டர் எடுத்துக்கோங்க சார். திருப்பரங்குன்றம் மேட்டத்தில் ஆல்ரெடி அங்கே காலங்காலமாக பாரம்பரியமாக தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. மலை மேலே தீபம் ஏற்றிருக்காங்க. இந்த வருஷமும் ஏற்றிட்டாங்க. பிரச்சனையை உண்டு பண்ணணும், எப்படியாவது ஒரு காரணத்தை எடுத்து மதுரையை ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சி செஞ்சாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் எதற்கும் அஞ்சாமல், காவல்துறையாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் அந்த சம்பவத்தில் அவர்கள் எடுத்த முடிவு என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அது முதல்ல எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காவல்துறை தான் மேலே அனுமதிக்கலை சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உண்டாச்சு. கேளுங்க, இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, முதல்ல எடுத்த உடனே நீங்கள் திமுகன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிய வரல. ஆமாம், எடுத்தார் இல்லைங்களா. நாங்கள் அப்போ எங்களுடைய விஷயம் என்னென்னா, அங்கே முதல்ல எங்களுக்கு தகவல் என்னென்னா, மலை மேலே மக்கள் அனுமதிக்கலை, அங்கே காலங்காலமாக நடந்திருந்தது, ஆடு கோழி வெட்டுவாங்க, அது சம்மந்தமாக எங்களுக்கு தகவல் வந்தது. அடுத்தது நாங்கள் அங்கே போஸ்டர் அடித்து ஒட்டணும். எங்கள் இயக்கத் சார்பாக காவல்துறையை கண்டித்து ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டணும். இந்த மாதிரி காலங்காலமாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்கக்கூடாது சொல்லி நாங்கள் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டணும். அது நைட்டோட நைட்டாக எல்லா போஸ்டரும் கிழிச்சிட்டாங்க. எங்கள் மேலேயும் சிஎஸ்ஆர் போட்டாங்க, என் மேலேயும் போட்டாங்க, என்னுடைய நிர்வாகி மேலேயும் போட்டாங்க. அது சட்ட ரீதியாக நாங்கள் சந்தித்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த பக்தர்களை போகிறதையும் தடை பண்ணிட்டாங்க. நாங்கள் இயக்கம் சார்ந்து சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அந்த ராம ரவிகோபாலனா அவர் உள்ளே வரார். உள்ளே இந்த பிரச்சனையை பெருசாக ஆக்கி, அதாவது 2 சமய மக்களும் அங்கே அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வேற கிடையாது, இஸ்லாமியர்கள் வேற கிடையாது, அண்ணன் மாமன் மச்சான தான் பழகிட்டு இருக்காங்க. அப்படி போகிற ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க இருந்தாங்க. அதை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டது. அதற்காக நாங்கள் இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், அதாவது சார், நாங்கள்
எங்களுக்கு வேண்டிய இயக்கம் வேண்டாத இயக்கம்லாம் கிடையாது. நாங்கள் நியூட்ரல், அரசியல் சார்பற்ற இயக்கம். நாங்கள் யார் தப்பு செஞ்சாலும் கேட்போம். அந்த வகையில் வந்து கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை தட்டி கேட்டோம். முதல்வர் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். எந்த அரசும் எடுக்கலை. ஒரு வாரியத்தின் தலைவரை நீக்கினார் முதல்வர். எங்களுடைய முயற்சிக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து நாங்கள் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு வாரியத்தின் தலைவரையே நீக்கினார். அப்போ வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தருணத்தில் என்னுடைய பேர் வந்து டாக்டர் சையத் திலாவர் அலி. நான் வந்து தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் நிறுவன தலைவராக இருக்கிறேன். மேலும் என்னோட வந்து நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள்